ஹாய் எவ்ரிவன். இந்த வாரம் ஃபுல்லா அதிகமா பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, டாக் லவ்வர்ஸ் வெர்சஸ் டாக் ஹேட்டர்ஸ். என்ன ஆச்சு? லாஸ்ட்டா ஆகஸ்ட் 31 ஒரு டிவி ஷோ. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நீயா நானா. அந்த ஷோக்கு அப்புறம் தமிழ்நாடு முழுக்க, அதையும் தாண்டி ஆல் ஓவர் இந்தியா முழுக்க பேசப்பட்ட ஒரு விஷயம், டாக் லவ்வர்ஸ் வெர்சஸ் டாக் ஹேட்டர்ஸ். அதையும் தாண்டி அது ஹேட்டர்ஸ்ன்னு சொல்லாம நார்மல் பீப்பிள். ஒரு சில பேர் நாயை விரும்பி வளர்க்குறாங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பமா இருக்கலாம். ஆனா நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, நாய் வளர்க்கறதையும் தாண்டி அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்பது சொல்ல முடியாத அளவுக்கு ஆயிருக்குன்னு சொன்னா நம்ம அதை நம்பிதான் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராபிஸ் அப்படின்ற ஒரு நோய் ரொம்ப கடுமையான ஒரு கொடுமையான ஒரு நோய். அந்த நோய் அதிகமா பரவி இருக்கக்கூடிய நாடுகள்ல உலகத்திலே இந்தியா தான் நம்பர் 1. அதுலயும் குறிப்பா தமிழ்நாடு தான் அதுல ஃபர்ஸ்ட் இருக்கு. ஒரு சற்றேறக்குரிய 20,000 பேர் ஒரு வருஷத்துக்கு இறக்குறாங்கன்னு சொன்னா அது சாதாரண ஒரு நோய் கிடையாது. அது பரவுறது பொதுவா நாய்க்களால. நாய் கடித்தா அந்த நோய் வரும். எத்தனையோ சின்ன சின்ன குழந்தைகள் இறந்து போறாங்க. பெண்மணிகள். ஏன்னா இது பெரும்பாலான காரணம்னு பார்த்தா ஸ்ட்ரீட் டாக்ஸ். சரி, ஸ்ட்ரீட் டாக்ஸ் எவ்வளவு இருக்குது? மிஞ்சி போனா அவ்வளவு இருக்குதா? 6 crores இருக்குது ஆல் ஓவர் இந்தியால. 6 crores. அதெல்லாம் அபேண்டன்டா. அதை யாருமே பராமரிக்காம கைவிடப்பட்ட நிலையில மக்கள் அப்படியே சாப்பாடு கொடுக்கறாங்க, ஃபீட் பண்றாங்கன்ற பேர்ல அது இந்தியா ஃபுல்லா பரவி இருக்குது. அதிகமா தமிழ்நாட்டுல இருக்குது. இந்த நோயும் பரவிட்டு இருக்குது. இப்படி ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணும்போது இந்த ஷோல சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அது டாக்ஸ தான் நம்ம பராமரிக்கணும். டாக்ஸ நம்ம பராமரிக்கணும். மக்கள் சேஃபா இருக்கணும். இது எப்படி நம்ம ஏத்துக்கணும்ன்றது நமக்கு அது புரியல. ஆக்சுவலா டாக நம்ம பராமரிக்கிறோம். மக்களாகிய நம்ம டாக் ஒரு பெட் அனிமலா வச்சு நம்ம பராமரிக்கிறோம். இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல என்ன போயிட்டாங்கன்னா, நம்மள பெட் அனிமல் போல ஆக்கிட்டு டாக்ஸ ஒரு முன்னுரிமை கொடுத்துறாங்க. இது நம்ம யோசிக்கணும். இது ஃபியூச்சர்ல என்ன மாதிரி ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு சொன்னா அதை நம்மளால நினைக்கவே முடியல. சோ நமக்கு ஒரு கேள்வி இருக்கு. நாய் வளர்க்கறது அவசியம் இல்ல. இத்தனை உயிர்களை கொன்னுதான் நாய்களை வளர்க்கணுமா? மனுஷன் முக்கியமா இல்ல நாய்கள் முக்கியமான்ற கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லுங்க கமெண்ட்ல. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அபாபை லாஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.